ஓகே, நம்ம லாஸ்ட் டைம் நம்ம ஒவ்வொரு குறுக்குங்களாக பார்த்துருந்தோம் சரிங்களா. அதாவது அவுகார குறுக்கம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம் இதெல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம்னா என்னங்க, நல்லா கவனிங்க. இதில் வந்து அஃது, எஃகு ஆகிய சொற்களை கவனித்து பாருங்கள். இதில் வந்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து முழுமையாக இந்த ஆயுத எழுத்து ஒலிக்கும். பொதுவாக ஆயுத எழுத்து அப்படின்றது இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருப்போம், தனிநிலை, அக்கீனம் அப்படின்ற மாதிரி நிறைய படிச்சிருப்போம். ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆயுத எழுத்து அப்படின்றது எப்போவுமே தனியாகவும் ஒலிக்காது. சொல்லுக்கு முதலிலும் வராது, இறுதியிலும் வராது, இடையில் மட்டுமே வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து வந்துடும். தனக்கு பின் வந்து பார்த்திங்கன்னா வல்லின உகரத்தை கொண்டு வரும். வல்லின உகரம்னா குசுடு துபுரு, கு சு டு து பு ரு. இதில் பாருங்கள், தூ வந்திருக்கா, தூ வந்திருக்கு, கு வந்திருக்கா, கு வந்திருக்கு. இப்படி தான் வருமே தவிர தனியாகவும் வராது, சொல்லுக்கு முதலிலும் வராது, இறுதியிலும் வராது. ஒரே ஒரு இடத்துல தான் வரும், சொல்லுக்கு இடையில் மட்டும்தான் வரும். அப்படின்றத பற்றி படித்தோமா. ஓகே, இதில் வந்து ஒரு ஃபார்முலா மட்டும் நான் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், இல் ப்ளஸ் தி என்னவா மாறும், அக்கு டி, அதாவது டி அப்படி சேர்த்து சொல்லணும். இல்லு கூட்டல் தி சமம் என்ன கிடைக்கும், க்ரீ. இது வந்து ஏன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் மனப்பாட பகுதி. சில இடங்களில் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபார்முலா அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், முள் கூட்டல் தீது முக்டிது. ஏன்னா இந்த எள்ளு வந்து இந்த தகரம் கூட சேரும் பொழுது என்ன கிடைக்குது, அக்கு டி கிடைச்சிருச்சா. அதே போல் கல் கூட்டல் தீது, இந்த இல்லு வந்து தீ கூட சேரும்போது கக்ரீது அப்படின்னு மாறிடுச்சா. காரணம் க்ரீ அப்படின்னு கிடைக்கும். எனவே இச்சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் ஆயுத குறுக்கம் என்று அழைக்கின்றோம். அப்போ ஆயுதம்னா அக்குப்பா, தனியாக ஒலிச்சா அரை மாத்திரை. அதுவே சொல்லுக்கு இடையில் ஒலிக்கும் பொழுது என்னவா மாறிடுது, சொல்லுக்கு இடையில் ஒலிக்கும் பொழுது தனக்குரிய மாத்திரையிலிருந்து முழுமையாக ஒலிக்குது. ஆனால் முள் தீது, கல் தீது என்ற ஒரு வார்த்தை வரும்பொழுது லகரமும் தகரமும் சேரும் பொழுது டி என்றும், லகரமும் தகரமும் சேரும்போது க்ரீ என்றும் மாறுகிறது. ரொம்ப எளிமையாக புரிஞ்சுது இல்லையா. ஸோ நோட்ஸ் எடுத்துக்கலாமா. ஓகே, வீடியோ பாஸ் பண்ணுறேன், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு சில மாடல் கொஸ்டினை சேர்த்து பார்த்துடலாம். வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன வரும், வேட்கை. இதில் வந்து ஐ எங்கே இடம் பெற்றுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக பெற்றுள்ளது. அப்போது இக்கு ப்ளஸ் ஐ சேர்த்தோம்னா கை வந்திருக்கு. அப்போது ஐக்கான ஒரு உச்சரிப்பு வந்திருக்கு, அதுவும் கடைசியில் வந்திருக்கு. அப்போது ஐக்கான மாத்திரை எப்போ ஒரு மாத்திரையாக மாறும் அப்படின்னா ஈற்றில் இடம் பெறும் பொழுது அதனுடைய அளவு ஒரு மாத்திரையாக ஒலிக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோமா. ஒரு மாத்திரை அப்போது எவ்வளோ, ஒரு மாத்திரை. இதுதான் சரியான ஆன்சர். ரெண்டாவது கொஷின் போகுமா. மகர குறுக்கம் இடம் பெறாத சொல் எது, மகர குறுக்கம் இடம் பெறாத சொல் எதுன்னு பார்க்கலாமா. இதில் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா போன் அப்படின்றத எக்ஸாம்பிளாக பார்த்தோம், மரும் எக்ஸாம்பிளாக பார்த்தோம், பழம் விழுந்தது. அதாவது மகரமும் வகரமும் சேரும் பொழுது இம்மு ப்ளஸ் வ சேரும்போது அந்த இடத்துல மகர குறுக்கம் வரும்னு சொல்லி பார்த்துட்டோம். இதுவும் வரும். அப்போ பணம் கிடைத்தது. இம்மு ககரமும் சேருமா, சேராது. அப்படி சேருன்னா அது மகர குறுக்கம் கிடையாது. அப்போது ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, மூணாவது கொஷின். அடுத்து சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது, சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது எது, என்ன குறுக்கம், அவுகார குறுக்கம் தான் சரியான ஆன்சர். ஏன்னா அவுகார குறுக்கம் சொல்லுக்கு இடையிலும் வராது, இறுதியிலும் வராது. அப்போ அதுக்கான ஆன்சர் அவுகார குறுக்கம் தான் கரெக்டான ஆன்சர். அப்போ கொஷின் வந்து உங்களுக்கு இப்படி கேட்கவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவதுன்னு கேட்டுட்டு சொல்லில் 3 இடங்களிலுமே இடம்பெறுவது என்ன குறுக்கம்னு கேட்கலாம். ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் வராது, ஆயுத குறுக்கம் இடையில் மட்டுமே வரும். அப்போது இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரிக்ஸை எழுதி வச்சுக்கலாம். ஐகார குறுக்கம் முதலிலும் வருமா, இடையிலும் வருமா, இறுதியிலும் வரும்.
ஓகே. மகர குறுக்கம் அப்படின்றது சொல்லுக்கு முதலில் வராது, முதலில் வராது, இடையில் தான் வரும், இடையில் மட்டுமே வரும். இறுதியில் வருமா? இறுதியில் வருமா வராதா? 1 செகண்ட். அப்போது இப்போ இந்த மகர குறுக்கம் என்பது சொல்லில் முதலிலும் வராது, இறுதியிலும் வராது, இடையில் மட்டுமே வரும். அப்போது இறுதியில் வராது. ஏன்னா இம்முக்கு முன்னாடி ஏதாவது ஒரு எழுத்து இருந்துச்சுன்னா மட்டும் மகர குறுக்கம் அடையும். சரிங்களா? இன்னொரு வாட்டி இப்போ செக் பண்ணிக்கலாம். அப்போது இன்னொரு விஷயம் பாருங்கள், வணக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கடைசியில் வரக்கூடிய இருக்கு இல்லையா, இந்த மகர மெய்யானது தனக்குரிய மாத்திரையில் குறையாமல் அதே அரை மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். எனவே மகர குறுக்கமும் முதலிலும் வராது, இறுதியிலும் வராது, இடையில் மட்டுமே வரும். அப்போ இடையில் மட்டுமே வரக்கூடியது அப்படின்னு கேட்டால் மகர குறுக்கம். 3 இடங்களிலும் வரக்கூடியது ஐகார குறுக்கம். முதலில் மட்டும் வருவது ஔகார குறுக்கம். அதே போல் மகர குறுக்கம் மாதிரியே தான் ஆயுத குறுக்கமும் இடையில் மட்டுமே வரும். ஓகேங்களா? அப்போ மகரத்துக்கும் ஆயுதத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கா? சொல்லலாம். ஓகேவா? சரி, இதை நோட் பண்ணிக்கோங்க. மகரமும் ஆயுத குறுக்கமும் சொற்களின் இடையில் மட்டுமே வருமே தவிர இதுவும் முதல்ல வராது, கடைசியில் வராது, இதுவும் முதல்ல வராது, கடைசியில் வராது. ஓகே, இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்டில் கேட்கலாம்.